ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சென்னையில் ஒரு கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். சென்னையில் இருக்கிற பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். எந்த கோயில்னால் கங்காதீஸ்வரர் கோயில், புரசைவாக்கம். இந்த புரசைவாக்கத்தில் இருக்கிற கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, அந்த கோயில் எப்படி இருக்குது, அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போது. இப்போ இந்த நவராத்திரி நாட்களில் அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கை பற்றியான நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம களைய போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகீரதனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புராணம் அதெல்லாமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போகலாம் வாங்க. நான் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு பைக்கில் தான் போக போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு அத்தி மரத்துக்கு அடியில் இருக்கிறேன். அத்தின்ற வார்த்தை கேட்டாலே அத்திவரதர் தான் ஞாபகம் வராரு. இங்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, இப்போ நம்ம போகலாம் வாங்க. இதுதாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற கனகதுர்க்கை அம்மன் கோயில், ஏனாத்தூரில் இருக்குது. ஃபேமஸான கோயில். நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னது, கங்கை பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கங்கை சிவபெருமானுடைய 2வது மனைவி அந்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லைங்க. கங்கை பூமியில் விழும்போது அந்த ஃபோர்ஸ்னால் பூமி சேதமடையக்கூடாது. அது கங்கையினால் அது கரெக்டாக ஓட முடியாது, இல்லை பெரிய ஒரு ஆபத்து உண்டாகுன்றதுனால தான் சிவபெருமான் கங்கையை அவருடைய தலைமுடியில் தாங்கினார். அந்த ஒரு சம்பந்தம் தான் இருக்கே தவிர்த்து சிவபெருமானை கங்கை சிவபெருமானுடைய மனைவிலாம் இல்லை. அதே மாதிரி சாந்தனு, அப்போ சாந்தனு யார்? மகாபாரதத்தில் சாந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் தான் பீஷ்மர். அப்போது அவர் யார்? ஸோ நிறைய மிஸ்லீடு. இப்போ நிறைய தமிழ் படங்கள்லேயே இந்த மாதிரி சொல்லி காமிச்சிருப்பாங்க. திருவிளையாடலில் கூட சொல்லியிருப்பாங்க. அது கிராமங்களில் இங்கே கங்கை அம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. இந்த தெய்வங்கள்லாம் பொன்னி அம்மன், கங்கை அம்மன், மாரியம்மன், அதான் தண்ணி ரிலேட்டடாகவே அவங்களாம். அவங்க இந்த அம்மன்னாலே அவருக்கு இவங்க கணவன் சிவபெருமான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அவங்க சில கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படி நினைப்பாங்க. அப்படி வேண்டுவாங்க. ஹைவே வந்துட்டோங்க, பெங்களூர் டு சென்னை ஹைவே. நம்ம ராஜகுளம் தாண்டி வந்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பகீரதன் பற்றி பேசலாம். பகீரதன் யார்? பகீரதன் யாருன்னா ராமருடைய முன்னோர், அந்த வம்சத்தில் வந்தவர். அவர் ஏன் கங்கையை கொண்டு வராரு பூமிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பாட்டனார் சாகரர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு பார்த்திங்கன்னா 60,000 மகன்கள். அவங்களுக்கு 2 மனைவி, சுமதின்னு ஒருத்தங்க, கேசினின்னு ஒருத்தங்க. அவருக்கு பிள்ளை இல்லைன்றதுனால அவருக்கு வரத்தினால 60,000 பிள்ளைகள் சுமதிக்கு பிறக்கிறாங்க. கேசினிக்கு ஒரே ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவர் அஸ்வமேத யாகம் பண்ணுறாரு. அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அந்த குதிரை பாதாள லோகத்தில் கபில முனிவர் அவருடைய தவம் செய்கிற அந்த குகைக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல இருக்கும்பொழுது இந்த 60,000 பிள்ளைகளும் இந்த மாதிரி அந்த குதிரையை தேடி போகும்போது, இவர் தான் குதிரையை பிடிச்சி வச்சுருக்காரு, கபில முனிவர் தான் பிடிச்சி வச்சுருக்காருன்னு நினச்சி அவர் கூட சண்டைக்கு போய் சாபம் பெற்று அங்கேயே சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த 60,000 பேரும் போயிட்டதுனால கேசினியோடைய மகன் அரசாள்றாரு. அதுக்கப்புறமா பிறந்தவர் பார்த்திங்கன்னா இவர் பகீரதனுக்கு அவர் ஆட்சி செய்யும் போது அவருடைய முன்னோர்கள் பற்றி தெரிய வருது. இப்படி முன்னோர்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு முக்தி தரணும், அவங்களுக்கு இந்த நிலை இருக்கக்கூடாது, அவங்க சாப விமோச்சனம் பெற்று முக்தி நிலை அடையணும் அப்படின்றதுக்காக அதுக்கு கங்கை இங்கே வரணும், சொர்க்கலோகத்தில் இருந்து கங்கை இங்கே வரணும்னு சொல்லி மாபெரும் தவம் இருக்கார்.
தவம் இருக்கார். தவத்தின் பயனாக கங்கை வரப்போகிறாங்க. ஆனால் டைரெக்டாக கங்கை வந்தால் அது வந்து கங்கைக்கு வந்து இது கங்கைக்கு மட்டும் இல்லை, கங்கையினால் கட்டுப்படுத்த முடியாது அந்த அந்த பிரவாகத்தை. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கும் வந்து ஆபத்து, பூமியும் வந்து எதனா ஆகும், அவ்வளோ ஃபோர்ஸாக கங்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட தவம் இருந்து சிவபெருமானோடைய தலையில் தாங்க சொல்கிறார். தலையில் தாங்கிறதுக்காக அப்போவும் வந்து தவம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போவும் பயங்கரமாக தவம் இருந்து சிவபெருமான் கங்கையை வந்து தலையில் தாங்குறாரு. தாங்கிட்ட உடனே அந்த கங்கை வந்து சிவபெருமானோடைய தலையிலேருந்து இறங்கவே இல்லைன்னு உடனே திரும்பவும் வந்து தவம் இருக்கார், திரும்பவும் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் மாபெரும் தவம் இருந்து பூமியில் ஒரே ஒரு துளி கங்கை தான் சிவபெருமான் தலையில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கங்கை தான் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகீரதன் வந்து விடாமுயற்சியாக இவ்வளோ கங்கையை பூமிக்கு எடுத்துகிட்டு வரணும், திரும்பியும் சிவபெருமான் கிட்ட கங்கையை தாங்க சொல்லணும், திரும்பியும் தாங்கிய கங்கையை வந்து திரும்பவும் பூமிக்கு கொண்டு வரணும்னு எல்லா வாட்டியும் இவ்வளோ தவம் இருந்தாராம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கங்கை இங்கே பூமிக்கு வந்த உடனே அவங்களுடைய முன்னோர்களுக்கு சாப விமோச்சனம் பெற்றாங்க. அதுக்கப்புறமா அவருடைய அரசாட்சியும் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அபவுட் பகீரதன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகீரதன் இது வந்து பார்த்திங்கன்னா பெங்காலில் இருக்கிற ராமாயணம், கீர்த்திவாச ராமாயணமும் சம்திங் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த ராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. பகீரதனுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா திலீபன். அவருக்கு வந்து தெரியும் அவருடைய குலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அவதரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு பிள்ளைகளே இல்லை, அவரும் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு 2 மனைவி இருக்காங்க, பிள்ளைகளே இல்லையே அப்படின்னும் போது அந்த 2 மனைவியும் உடலுறவு கொண்டு பிறந்தவர் தான் பகீரதன் அப்படின்னு அந்த ராமாயணத்தை தான், பெங்கால் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம், கீர்த்திவாச ராமாயணம், அந்த ராமாயணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவரை வந்து ஸ்கூலில் கூட கிண்டல் பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி பிறந்தவன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இது. அந்த கீர்த்திவாச ராமாயணம் 500 வருஷம் பழமையானது, 15th century, 600 வருஷம் பழமையானது. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நம்ம ஆட்கள், நம்ம நாட்டவர்கள் க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போவே மகாபாரதத்தில் டெஸ்ட் டியூப் பேபிஸ் மாதிரி கௌரவர்கள் வேறு லெவல். கோயம்பேடில் இருக்கோம். கோயம்பேடு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அம்ச்சிக்கரை, அதுக்கப்புறமா என்னென்ன வரும் தாண்டி புரசைவாக்கம் வந்து வரும். புரசைவாக்கத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மெயினாக கங்காதீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த பஜார் பக்கத்துலேயே இருக்கும். நான் சென்னையில் பெரும்பாலான நிறைய கோயில்கள் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ்லாம் நிறைய சென்னையில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்து இதுவான கோயிலெலாம் நம்ம போடுறத விட அவங்க பார்க்காத கோயிலெலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி தான். புரசைவாக்கம் வந்துட்டோங்க, இதுதான் புரசைவாக்கம். நல்லா இது வந்து நிறைய கடைகள் இருக்கிற ஒரு ஏரியா. இன்னும் ஃபியூ மீட்டர்ஸில் நம்ம கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவோம். சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இந்த கோயிலானது இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு பில்டிங் கூட அப்போ இருந்திருக்காது, அந்த கோயில் மட்டும் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பழமையான கோயில். நம்ம
நம்ம ரைட் திரும்பணும். இப்போ சமீபத்தில் குடமுழுக்கு முடிந்து திருவிழாலாம் ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. கங்காதீஸ்வரர் கோயில் தெரு. கங்காதீஸ்வரர் கோயில் தோ இருக்குது பாருங்கள். அது கோயில் தேருக்கு பக்கத்தில் கோயில் கோபுரம். இங்கேயே 2 வீலர் விடுமா தெரியலையா? விட முடிஞ்சால் விட்டுடலாம். இங்கேயே இங்கேயே விட முடியுது. லெட்ஸ் பார்க் ஹியர். ஐந்து நிலை ராஜ கோபுரம்ங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எல்லாம் கடவுளுடைய சிற்பங்கள் நிறைய இருக்குது. விநாயகர், முருகர், அம்பாள், சிவன். நம்ம போகலாம் கோயில் உள்ள. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. இங்கே யாரெல்லாம் இருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் இருக்கார், பங்கஜாம்பாள் இருக்காங்க, அம்பாலா. பின்னாடி வந்து ஊன்றீஸ்வரர்னு ஒரு சிவபெருமான் இருக்கார், பகீரதன் உள்ளே இருக்கார், வெளியே வைத்தீஸ்வரர் இருக்கார், விநாயகர் இருக்கார், நாயன்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சேக்கிழார் இருக்கார், முருகர் சன்னதி இருக்குது, நால்வர் இருக்காங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, சோமாஸ்கந்தருக்கு ஒரு மண்டபம் இருக்குது. உள்ள 2 கொடிமரம் இருக்கிற ஒரு கோயில். நான் அந்த கொடிமரம் அங்கே போய் காட்டுறேன். அற்புதமான ஒரு சிவாலயம். கங்காதீஸ்வரர் கோயில். பகீரதன் பிரதிஷ்டை பண்ண 1008 லிங்கத்தில் 1008வது லிங்கம் இங்கே தான் இருக்கான். சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இந்த கோயிலானது இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கப்பெற்று இருக்குது. இங்கே 2 கொடிமரம் இருக்குங்க. அம்பாளுக்கும் இருக்குது, சிவபெருமானுக்கும் இருக்குது. சாமி தரிசனம் பண்ணிட்டோம் நம்ம. பங்கஜாம்பாள் அம்பாளுடைய பெயர். இப்போ நம்ம கோயிலை சுற்றி வலம் வரலாம். இங்கே குருந்தமல்லீஸ்வரர்னு சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்குது. சிவபெருமான் சிவலிங்கம் இங்கே மக்களே வந்து பூஜை பண்ணுறாங்க. அற்புதம். இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சிவபெருமான் உயரமாக இருக்காருங்க. வாவ். ஆல்ரெடி பார்த்துருக்கேன் பகீரதன் பூஜை செய்கிற மாதிரி. உள்ள பகீரதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சன்னதி இருக்குது, சிலை இருக்குது. சத்யநாராயண பெருமாள் சன்னதி.
கோயில் முழுக்க இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க, சுதை சிற்பங்கள், புடைப்பு சிற்பம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலில் என்ன புராணம் இருக்குன்னா, நாரதருடைய சாபத்தினால் 1008 சிவலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாராம் பகீரதன். அதில் இந்த 1008வது சிவலிங்கம் தான் இந்த கோயிலில் இருக்க லிங்கமாக. நேராக இங்கே நவகிரக சன்னதி போய் தரிசனம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க கங்காதீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறமா கங்கை பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள், பகீரதன் அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள். மிக பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.